வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் பணிகளானது தமிழகத்தில் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உதவும் விதமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்கும் எஸ்ஐஆர் தொடர்பாக உதவுவதற்காகவும் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 16 நபர்களை கொண்ட இந்த சிறப்பு உதவிக்குழு இந்த பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தாவேக அறிவித்திருக்கிறது. தாவேக சார்பில் எஸ்ஐஆரை எதிர்த்து மாவட்ட வாரியாக விரைவில் போராட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம். இந்த சிறப்பு குழுவானது எப்படி செயல்பட இருக்கிறது, யார் யாரெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள், விரிவான தகவல் என்ன? இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடங்கி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்கள்ல இதற்கான எதிர்ப்பு வலுவாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதிமுக பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சிகள் இதனை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகமும் கூட சிறப்பு தீவிரத்துக்கு எதிர்ப்பாகத்தான் அவர்களுடைய நிலையை வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தலை அணுகுவதற்காக சிறப்பு தேர்தல் பணிக்குழு ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருவாய் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 16 பேர் கொண்ட சிறப்பு குழுவை தமிழக வெற்றிக் கழகம் அமைத்திருக்கிறது. இந்த சிறப்பு குழு எஸ்ஐஆர் தொடர்பாக பொதுமக்களுக்கு உதவுவதற்காகவும் முக்கிய பணி வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக எஸ்ஐஆர் தொடர்பான பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ள நிலையில ஒரு குழுவுக்கு, அதாவது ஒரு மாவட்டத்திற்கு 16 பேர் கொண்ட குழு அமைத்து அந்த பணிகளை மாவட்ட செயலாளர்களை உள்ளிட்ட பணிகளை குழு கண்காணிக்கவும் உத்தரவு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 4 கட்சி நிர்வாகிகள், 2 இளைஞர் அணி நிர்வாகிகள், 2 மாணவர் அணி நிர்வாகிகள், 4 மகளிர் அணி நிர்வாகிகள், 2 வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், 2 தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் என்ற வீதம் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் 16 பேர் கொண்ட சிறப்பு பணிக்குழு நியமிக்கப்பட்டு எஸ்ஐஆர் தொடர்பான விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக எதிர்த்து விரைவில் வருவாய் மாவட்ட வாரியாக மாவட்டத்திற்கு தலைநகரங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது. அதற்கான தேதி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றாலும் இந்த ஆர்ப்பாட்டம் வெகு விரைவில் நடத்தப்படும். மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில மாவட்ட தலைநகரங்கள்ல இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருக்கிறது.